கூத்தாடி என்று சொன்ன காலம் உண்டு. அதுபோல் கலைஞன் என்பவன் எங்கோ ஒதுக்கப்பட்டு கிடந்தான் என்றெல்லாம் கூறினார்கள். அந்த நிலைமையை மாற்றி கலைஞர்களுக்கு மதிப்பு கொடுத்த பேரறிஞர் அண்ணா அவர்களை நினைத்து பார்த்தால் ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம். இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். கூத்தாடினா என்ன? ஏதாவது கேவலமான ஒரு பேரா? ஏதாவது கெட்ட வார்த்தையா? கூத்து அது சாதாரண வார்த்தை இல்ல. ஏன்னா கூத்து சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும், கோபத்தை பேசும், சோகத்தை பேசும், அரசியலை பேசும், அறிவியலை பேசும், நல்லதை பேசும், உள்ளதை பேசும், உண்மையை பேசும், உணர்வோட பேசும். இதெல்லாத்தையும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாம கொண்டாட்டமா பேசும். இந்த கூத்தாடின்ற பேர் ஏதோ நமக்கு மட்டும் வந்தது இல்லைங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம ஊரு வாத்தியார் எம்ஜிஆரையும் அவங்க கட்சி ஆரம்பிச்சப்பவே இதே மாதிரிதான் கூத்தாடின்னு தான் கூப்பாடு போட்டாங்க.